கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்குள்ள வசனங்கள். இதுல பார்த்தீங்கன்னா 38 வருடமாக வியாதிப்பட்டிருக்கிற ஒருவனை இயேசு பெதஸ்தா குளத்தின் அருகே பார்க்கிறார். அங்கே அவனை பார்த்து கேட்கிறார். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன் 7வது வசனம், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9வது வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 38 வருடமாக ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான். பாருங்க, நம்முடைய வாழ்நாளில் பாதின்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய ஆயுட்காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆயுட்காலத்தில் பாதி வருஷம் அவன் எப்படி இருக்கிறான்னா வியாதிப்பட்டு அந்த குளத்தின் அருகே கிடக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவனை யாருமே மேபி சொந்தக்காரங்க கூட இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொல்றான், குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னா. ஒருவேளை சொந்தக்காரங்களோ இல்லை மனைவியோ பிள்ளைகளோ இருந்திருந்தாங்கன்னா சரி, இவன் வியாதியோட இருக்கிறான், குளம் கலக்கப்படும் போது அவனை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த மனுஷனுக்கு ஒருத்தருமே இல்லை. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா இப்படி இந்த மனுஷனை குறித்து எழுதி இருக்கிறது. ஆக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இதே நிலைமையில யாரும் இல்லாம, ஒருத்தருடைய ஹெல்ப்பும் இல்லாம, ஒருத்தருடைய உதவியும் இல்லாம இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தருமே இல்லை. உங்களை கையிலாக கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போவதற்கு ஒருத்தரும் இல்லை. அல்லது மருத்துவமனை போவதற்கு எனக்கு பணம் இல்லை. இப்படி பலவிதமான குழப்பங்களிலே வியாதிப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு தான் இந்த செய்தி. பிரியமானவர்களே, இங்கே 38 வருடமாக கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்பது இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் தான் அந்த குளத்தை சுற்றிலும் அநேகர் இருந்திருப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு பெதஸ்தா குளம், அங்கே தேவதூதன் வந்து கலக்குவான், அப்போ நம்ம இறங்கினா சுகம் கிடைக்கும் சொல்லி இவனை போல எத்தனையோ பேர் அங்கே காத்து கொண்டு இருந்திருப்பார்கள் இல்லைங்களா? ஆனா கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். பாருங்க, 6ஆம் வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். வெகு காலம் அவன் வியாதிப்பட்டவன் என்று இயேசு அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு அதற்கு முன்னதாக பெதஸ்தா குளத்துக்கு வந்தாரா வரலையான்னு எழுதப்படலை. ஆனால் அதுதான் அவருடைய முதல் விசிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் அவர் வெகு காலமாய் வியாதிப்பட்டிருக்கிறவன் என்று அவர் அறிந்து கொண்டார் என்று வசனம் எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை வெகு காலமாக ஒரு வியாதினால நீங்கள் பீடிக்கப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் அந்த வியாதி சிலருக்கு வெளியில கூட சொல்ல முடியாத வியாதியாக கூட இருக்கலாம். ஆனால் அதை இயேசு அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வியாதியை குறித்த ஒரு வெளிப்பாடு மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், மருத்துவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று சில நேரங்களில் பார்த்தோம்னா மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் என்று சொல்லி நம்ம பட்டியலிட அநேக வியாதிகள் இருக்கிறது. நிறைய பேர் டயக்னோஸ் பண்ணாலும் என்னன்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனால் உங்கள் வியாதி என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை முழுவதுமாக அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில படுக்கையில கிடந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக போராடி கொண்டிருந்தாலும், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு உங்கள் வியாதியை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வியாதியை சுகமாக்குவதற்கு அவருக்கு முடியாதுங்கிற வார்த்தையே இல்லை. ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் விதமாக சொல்லியிருக்கிறார், நான்
மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? லாசரு பாருங்க மரித்து போய்விட்டான். அவன் வியாதியா இருக்கிற பொழுதே அவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர் வியாதியா இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும், அவன் மரிக்க போகிறான் என்று தெரியும். ஆனால் தேவனுடைய மகிமை லாசருடைய மரணத்துல வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் அங்கே காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரும்ப அவர் வரும் பொழுது உன்னுடைய சகோதரி ஓடி வந்து சொல்றா, இதோ உனக்கு பிரியமானவன் மரித்து போய்விட்டான், என்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல நம்ம வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, நம்மளை கையிலாக கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை மருத்துவமனைக்கு அழைச்சு கொண்டு போறதுக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைச்சு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசு நம்மளை காண்கிறார். இரண்டாவதாக அவர் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவருடைய வல்லமையை நம் மூலமா மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 38 வருடமாக வியாதியா இருந்த ஒரு மனுஷன் பாருங்க, இயேசு சாமிக்கும் அவனுக்கும் ஏறக்குறைய ஒரு 5 வருட டிஃபரன்ஸ் தான் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 6 வருடம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏசாமி 33 வருடங்கள் தான் வாழ்ந்தாருன்னு நமக்கு வேதத்துல இருக்கு. அப்போ அவன் 38 வருஷம் அப்படிங்கும் போது ஏறக்குறைய ஒரு 5-6 வருட வித்தியாசத்தெல்லாம் இருக்கும். ஆக இவர் பிறந்து வாழ்ந்த அதே சமகால கட்டத்துல தான் வாழ்றான். ஸோ இந்த பெதஸ்தா குலத்தை பத்தி கர்த்தர் அறிந்தவராக இருந்திருக்கார். ஆனா ரைட் டைம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார்கள். நிறைய நேரங்களில் கர்த்தர் அவருடைய வேலையில அவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். 38 வருடத்துல ஏதாவது ஒரு நாள்ல சந்திச்சிருக்கலாம், சுகமாக்கிருக்கலாம். ஆனா பர்டிகுலரா அந்த ஒரு நாளை அவனுக்காக நியமித்திருந்தார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது பாருங்க. ஏசாயா எசேக்கியா ராஜாட்ட சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுது, நீ சாக போகிறேன்னு சொல்றாரு. ஏன் ஏசாமி அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, நீ மறிக்க மாட்ட, நீ அழுதேன்னா நான் உனக்கு பதில் தருவேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா பாருங்க, முற்றத்தை தாண்டதுக்கு முன்னாடி, முற்றத்துக்கு வர்றதுக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை மறுபடியும் வெளிப்பட்டு, நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவிடத்தில் சொல்லு, இந்த மாதிரி நான் உன்னை சொஸ்தமாக்குறேன்னு சொல்லி. ஸோ காட் ஹேஸ் அ டைம். அது அந்த டைம் வரும் பொழுது அவர் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, அப்போ இந்த 38 வருடம் வியாதியா இருந்தவனுக்கு அந்த குறித்த வேலை வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் அவனுக்கு விடுதலை நாள், அன்றைக்கு தான் அவனுக்கு ரட்சணிய நாள், அன்றைக்கு தான் அவனுக்கு சந்தோஷத்தினால். ஒருவேளை இந்த நாள் உங்களுக்கு அந்த ரட்சணியத்தின் நாளாக இருக்கலாம். அநேக நாட்கள் காத்து கொண்டிருந்தீர்களா? அநேக நாட்கள் வியாதினால் சோர்ந்து போயிருந்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் வாயிலாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விருப்பம் வேணுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வியாதி வந்துருச்சு, அவ்வளோதாங்க, இதே வியாதியில் இப்படியே இருந்து சாக வேண்டியதுதான், இதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிலர் அந்த வியாதியை தன்னளவில் ஏற்றுக்கொண்டு அதோடு பழகி அப்படியே வாழ பழகிடுறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் அவனை சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். தேவனுடைய வல்லமை என்பது நம்ம கிரகிக்கக்கூடிய அளவிலானது அல்ல, அது அந்த கிரகிப்பதற்கும் அப்பாற்பட்டது. அது சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை இதுக்குள்ளவா லிமிட் பண்ண முடியாது. ஆனா அந்த வல்லமையை அனுபவிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு விருப்பம் வேணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதில்லை, ஆனால் விரும்புகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். 63ஆம் சங்கத்துல, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அவருடைய பரிசுத்த சமூகத்துல நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த மனுஷன் பெதஸ்தா குலத்தின் அடையிலே காத்திருந்த பொழுது அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நிச்சயமாக ஒரு நாள் தேவனுடைய வல்லமை
என்னை நிரப்பும், அவர் என்னை சொஸ்தமாக்குவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த வாஞ்சை, அந்த வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்கிற தாகம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே தேவன் தம்முடைய வல்லமை அவனில வெளிப்படுத்தும்படி உனக்கு விருப்பம் இருக்குதான்னு கேட்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னில் என் வல்லமை நான் விளங்க பண்ணும்படி நீ விருப்பப்படுகிறாயா என்று கர்த்தர் கேட்கும் பொழுது ஆம் ஆண்டவரே, அவன் சொல்லுகிறான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனுடைய இயலாமையை அவன் ஆண்டவரத்தை சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த தாகம் சுஸ்தமாக வேண்டும் என்ற விருப்பம் கர்த்தரையே அவனிடத்தில் கொண்டு வந்து அவனை சொஸ்தமாக்க வைத்தது என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் சுகம் தர வேண்டும் என்று கண்ணீரோடு கதறிக்கொண்டு இருக்கிறீர்களா? தேவனிடத்தில் ஆண்டவரே நீங்க என்னை தொட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தொடப்போகிறேன், நான் உனக்கு சுகத்தை தரப்போகிறேன், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விடுவிக்கிற தேவன், அவர் சுகம் தருகிற தேவன். நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகம் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல நிழலிடும் பொழுது நீங்கள் சுகம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்க வேண்டாம். தூதன் வந்து குளம் கலக்கப்பட வரைக்கும் நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் அவனை பார்க்கலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவை பார்க்கலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். சாலமோனை பார்க்கலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிற்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அந்த கட்டளின் அருகே அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை தொட போகிறார். இன்றைக்கு அவர் உங்களை சொஸ்தமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவனிடத்துல கேளுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும். அன்றைக்கு பர்த்திமை குருடன் கதறினான், இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும் என்று சொன்ன பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுனாங்க, பேசாம இரு, அமைதியாயிரு, அமைதியாயிரு என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அவனுடைய சத்தம் இயேசுவின் காதுகளில் போய் விழுந்தவுடனே இயேசு நின்று திரும்பி பார்த்து அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவனுடைய கண்களை, குருடான கண்களை திறந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கண்களை திறக்கிறார். கர்த்தர் உங்களுடைய செவிகளை திறக்கிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை சுகமாக்குகிறார். கர்த்தர் உங்கள் கிட்னியை சுகமாக்குகிறார். கர்த்தர் உங்கள் தைராய்டு பிரச்சனைகளை சுகமாக்குகிறார். கர்த்தர் உங்களுடைய கால்களை சுகமாக்குகிறார். கர்த்தர் உங்கள் எலும்புகளை சுகமாக்குகிறார். சகல நோய்களையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்குகிறார். ஓ ரபல ஷதரபலவா, சகல வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அது மறைந்து போகிறது. அவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய வலக்கரம் உங்களை தொட போகிறது. ஓ ரக்கபால ஷபரபரவா, உங்களை தொட்டு அவர் சுகமாக்க போகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார். இப்பொழுது இருக்கிற இந்த பலவீனத்தை இனி நீங்கள் எப்பொழுதும் பார்க்க போவது கிடையாது. கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். சுகம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. அவரிடத்துல எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே உங்களை சுகமாக்குகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் சுகம் தரும்படி கடந்து வந்திருக்கிறேன். ஒரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். ஓ, அநேகருடைய வியாதிகள் மறைகிறது. அநேகருடைய கண்ணீர் மறைகிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மறைகிறது. கேன்சர் வியாதிகள் மறைகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சுகம் உண்டாகிறது. ஜீவன் உண்டாகிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்கள் உச்ச தலையை தொடுகிறார். கர்த்தர் உங்களுடைய ஹல்லேலூயா உச்ச தலையை தொடுகிறார். உள்ளங்கால்களை தொடுகிறார். சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். பலனை தருகிறார். ஆறுதல் தருகிறார். விடுதலை, 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 சமாதானம், சமாதானம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் சரி, ஒருவேளை அது மனதின் காயமா இருக்கலாம், சரீரத்தின் காயமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்குகிறார். சுகம், சுகம், சுகம். ஒரு பரலோக சுகம் இறங்கி வருகிறது. ஓ ராபா ஷபா ராபா கராபா லவா ராபா. விடுவிக்கப்படுகிறீர்கள், விடுவிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருகிறார். கர்த்ததாமே உங்களுக்கு சுகம் தந்ததற்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன்
படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். விசுவாசத்தோடு எழுந்திருந்து கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார் என்று அறிக்கை செய்து தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அல்லாவிட்டால் தொலைபேசி வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வியாதியை சுகமாக்குவார். ஆமென், ஆமென். God bless you.